வெட்ரான்ஸ் உரிமைக்குரல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது முன்னாள் முப்படை இராணுவ வீரர்களின் பெயர் மற்றும் பிறந்த தேதி மற்றும் அவருடைய வாரிசுதாரர்களுடைய பெயர்கள், பிறந்த தேதி. பிழை இருந்தால் அந்த பிழை நாம் எப்படி முறைப்படி ஆவணங்களை செலுத்தி அதை நாம் பெயர் மாற்றுவது. அதோடு மட்டுமல்லாமல் தற்போதைக்கு புதிய அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. 2024 ஒரு ஆணை உள்ளது. எம்ஓடி ஹெட்குவார்டர் எம்ஓடி ஆர்மி 11 டிசம்பர் 2024 ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில என்னென்ன ஆவணங்கள் புதுசாக நமக்கு ஆவணங்கள் கேட்டிருக்காங்கன்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை துன்பு செய்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஆர்மி எனக்கு வெறும் ஜாப் இல்ல, இட்ஸ் மை லைஃப். முப்படை இராணுவ வீரர்களுக்கும் அவருடைய பேர் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி 1 or 2% சார் எனக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, சிவில் டாக்குமெண்ட்ல இருக்க மாதிரி இந்த ஆர்மி கார்டில் இல்லை, நாளைக்கு எதனா பென்ஷன் வரும் ப்ராப்ளம்னா கம்பல்சரி நாளைக்கு உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் வாரிசார்களோ பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரத்தான் செய்யும். அது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்கள் பேர் மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னா ஆஃபீஸர் கேட்டகரியிலேருந்து ஜேசிஓ கேட்டகரி வரைக்கும் தமிழ்நாடு கெசட் நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி போடணும். சிப்பாயிலிருந்து அவுல்தாருக்குள்ள அவங்களுக்கு கெசட் நோட்டிஃபிகேஷன் தேவை கிடையாது. ஒன்லி அவங்க கிளாஸ் 1 மேஜிஸ்ட்ரேட் நோட்டரைஸ்டு கிளாஸ் 1 மேஜிஸ்ட்ரேட் சிக்னேச்சர் வாங்கினா போதும். நமக்கு இதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம வைக்கணும் அப்படின்னா, பர்சனல் அப்ளிகேஷன் ஒன்று வைக்கிறோம், செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று வைக்கிறோம், பேப்பரை நியூஸ் பேப்பர் ஆர்டர் கட் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். ஒன்று இங்கிலீஷ் பேப்பர், ஒன்று தமிழ் பேப்பர், நேஷனலைஸ் பேப்பர், இது ரெண்டுமே நம்ம கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் லாஸ்ட்டாக அப்பெண்டெக்ஸ் டி அப்படின்னு ஒன்று இப்போ நமக்கு 2024 லேட்டஸ்டாக வந்த ஒரு பாலிசியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அப்பெண்டெக்ஸ் டி என்ன அப்படின்னா, போனஃபைட் சர்டிஃபிகேட். நமக்கு அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் என்னன்னா, நம்ம இந்த ஒரு ராணுவ வீரர் இந்த அட்ரஸ்ல தான் இருக்காரு, எக்ஸ்பெக்டட் அட்ரஸ்ல இருக்கிறாரு, அவரோட பேர் ஆதார் கார்டு, பேன் கார்டு, சிவில் ரெக்கார்டு பிரகாரம் இது கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு கெசட் சிக்னேச்சர் வாங்கிட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். இதை சப்மிட் பண்ணால் அந்த பர்சனலுடைய பேர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த டாக்குமெண்ட் மொத்தமே செல்ஃப் த்ரூ ப்ராப்பர் சேனல் சைனிக் ஜில்லா போர்டு த்ரூ தான் நம்ம அனுப்ப முடியும். அதே போல நம்முடைய டிபெண்டன்ட் பென்ஷன் நெக்ஸ்ட் ஃபார் அவர் தான் வாங்குவாங்க. இப்போ டிபெண்டன்ட் அவங்களோட பேர், சர்நேம் ப்ராப்ளம், இன்சில் ப்ராப்ளம், டேட் ஆஃப் பர்த் ப்ராப்ளம். நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் சார், என்னுடைய எஸ்ஆர் புக்கில் இந்த மாதிரி தான் இருக்கு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்குதோ அப்படிதான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் பண்ற டிபெண்டன்ஸுக்கு எஸ்ஆர் புக்ல இருக்கும். அந்த எஸ்ஆர் புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் டோட்டல் நம்ம ஆர்மி ரெக்கார்டில் மாற்றிக்கலாம். டோட்டல் நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு அதெல்லாமும் டோட்டலாக கம்பைன் பண்ணி மாற்றிட்டு நம்ம ஃபர்தர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம டாக்குமெண்டேஷன் என்ன, செல்ஃப் அப்ளிகேஷன் ஒன்று, ஆதார் கார்டு, பேன் கார்டு, செல்ஃப் அட்டஸ்டட், எஸ்ஆர் புக் இருந்துச்சுன்னா எஸ்ஆர் புக்கும் வாங்கிட்டு ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் கெசட் கிட்ட வாங்கிட்டு நம்ம அதை வைக்கலாம். அதோட சேர்த்து அப்பெண்டெக்ஸ் ஈவும் சேர்த்து நம்ம சப்மிட் பண்ணலாம். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிச்சுன்னா அதுவும் முறைப்படி சோல்ஜர் கொடுத்தும் நம்ம சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்முடைய பசங்கள், வாரிசுதாரர்கள் சார் சேம் அதே மாதிரி தான் அவங்களுதும் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று, ஆர்மி ரெக்கார்டு ஒன்று, சிவில் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, பேன் கார்டு வித் ஓட்டர் ஐடியில் இதெல்லாம் ஒரு பேராக இருக்குது அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே டிபெண்டன்ஸ்க்கோ இல்லை சில்ட்ரன்ஸ்க்கோ எஜுகேட்டட் பர்சனாக இருந்தால் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 கம்மி. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆர்மி ரெக்கார்டையோ எது நமக்கு ஈஸியான பாசிபிள் அதை நம்ம மாற்றிக்கலாம். ஈஸியான பாசிபிள்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுட்டு சிவில் ரெக்கார்டை நம்ம மாற்றிக்கலாம். ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் ஈஸியாக மாற்றிக்கலாம். அதை மாற்றிட்டு டோட்டலாக நம்ம ஆர்மி ரெக்கார்டை மாற்றுறதுக்கான ஒரு ப்ரோசஸ் பண்ணணும். அப்போ நமக்கு எல்லாத்துலேயுமே ஒரே லெவலாக இருக்கும். நாளைக்கு நம்ம டிபெண்டன்ஸ் ராணுவ வீரர் இல்லை, அவங்க மனைவியும் இல்லை, அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் ஃபார் ஃபர்தர் டிசபிலிட்டி டாட்டர்ஸோ, அன்மேரிட் டாட்டர்ஸோ, இல்லை கணவனால் கைவிடப்பட்ட டாட்டர்ஸோ அவங்களுக்கு பென்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்குது. அப்போ வாங்குறதுக்கு இப்போ இந்த டாக்குமெண்டேஷன்லாம் கிளியராக இருந்தால் தான் அப்போ அவங்க வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை செல்ஃப் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த் ப்ராப்ளம் சார் என்ன பண்ணணும், அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் மாற்றுறதுக்கான சேம் நம்ம 3 ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஏதாவது சிவில் ரெக்கார்டில் நம்ம 3 ப்ரூஃப் எடுத்துட்டு சேம் செல்ஃப் அப்ளிகேஷன் ஒன்று, சேம் பேன் கார்டு, ஆதார் கார்டில் செல்ஃப் அட்டஸ்டட் நம்ம இண்டிவிஜுவல் அட்டஸ்டட் வாங்கிட்டு
அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் ஏ அந்த ஒரு ஃபார்மேட் ஆல்ரெடி இந்த 2024 கொடுத்துருக்காங்க. அந்த அப்பெண்டிக்ஸ் ஏ ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி நம்ம வந்து சோல்ஜர் கொடுத்தோ நம்ம பண்ணுறதுக்கான ப்ரோசஸ் நம்ம பண்ணலாம். கம்பல்சரி மாறி வந்துடும். அப்புறம் நம்ம டிபெண்டன்ஸ்க்கு அப்பெண்டிக்ஸ் பி சேர்த்து சேம் ஃபார்மேட்டு தான். அப்பெண்டிக்ஸ் பியும் சேர்த்து நம்ம வந்து ரெக்கார்டுக்கு அனுப்பலாம். சேம் அதே மாதிரி நம்ம சில்ட்ரன்ஸுக்கு டேட்டா பார்த்து ஸ்கூலில் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் என்ன டேட்டா பார்த்து இருக்குதோ சேம் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் பேரோ டேட்டா பர்த்தோ மாற்றுறது அவ்வளோ ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. ஆதார் கார்டை மாற்றிக்கலாம், ஆர்மி கார்டை மாற்றிக்கலாம். ஆனால் அந்த எஸ்எல்சி மார்க் ஷீட்டையோ டிசியோ மாற்றணும்னா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ இந்த வீடியோவில் ஒரு எக்ஸர்விஸ்மேன், அவங்க டிபெண்ட், அவங்க சில்ட்ரன்ஸ், அவங்க பேர், டிபெண்ட் பேர், சில்ட்ரன்ஸ் பேர், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, சிவில் ரெக்கார்டு வித் ஆர்மி ரெக்கார்டு, எப்படிலாம் நம்ம வந்து முறைப்படி எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும், என்னென்ன டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அப்பெண்டிக்ஸ் ஏ, பி, சி, டி, இ, எஃப் இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யறது இந்த வீடியோவில் கீழே ஒரு மொபைல் நம்பர் போயிட்டு இருக்கு. அந்த மொபைலில் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். இதை விட உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை வேணும்னா நான் அந்த உங்கள் மொபைல் மூலமாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மெசேஜ் ஒரு 4 பேருக்கு சென்றடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க.